ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அவுல் கேசரி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கப் அவுல் எடுத்திருக்கேன், வெள்ளை அவுல். இது வந்து இந்த தட்டையாக இருக்கும்ல, பேப்பர் மாதிரி, அது மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலரு அந்த மொத்தமாக இருக்கிறத எடுத்துக்கலாம், இல்லை சிகப்பரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது அதே கப்பில் அரை கப் வந்து நான் சர்க்கரை, அடுத்தது திராட்சை, முந்திரி நெய்யில் வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் பற்ற வச்சிட்டோம், ஒரு பேன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அவுலை வறுத்துக்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போது இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். திரும்பவும் பேன் வந்து அடுப்பில் வச்சிட்டோம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கூட என் பொண்ணு பேசுது. என் பொண்ணு சொல்கிறா, அம்மா ஜாலியாக பேசுமா அப்படிங்கிறா. சமைக்கும் போது ஜாலியாக பேசணுமாங்க. இப்போ திராட்சை பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம தண்ணி பிள்ளையால நான் ஒரு கப் அவுல் எடுத்தேன்ல, அதில் 2 கப் தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் போய் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். அவுலை இது மாதிரி நம்ம ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி கொதிக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் இது சேர்க்கலாம். இதில் கொஞ்சம் கேசரி கலர் நான் கலந்துக்கிறேன். அது இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அவலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி இழுத்துரும். இழுத்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம்னா நம்மளோட அவுல் கேசரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நான் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவுல் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் நெய் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவுல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவுல் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.